Good morning, teachers. Welcome to Alma Parasala. In the 4th and 5th standard English, term 1, module 3, module 6, day 3 கான activities பார்க்க போறோம். 3A பார்த்தீங்கன்னா latch group activity introducing the linkers. Linkers 4th and 5th ரெண்டு கிளாஸுக்குமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கலாம். பென்னோ பேப்பர் பென்சில் எரேசர் நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கிற அவைலபிள் திங்ஸ் எது இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கலாம். எரேசர், பேட், பால், லாக், கீ, நோட், க்ரையான்ஸ், சாக் அண்ட் டஸ்டர். கிளாஸ் ரூமை 2 டீமாக நம்ம பிரிச்சுட்டு ஒரு பேக்கில் அந்த திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுலேருந்து அந்த பேக்லேருந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நம்ம கேட்க போகிறோம். வாட் டூ ஐ ஹேவ், என்கிட்ட என்ன இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு நம்ம எஸ் ஐ ஹாவ் அ பென், டீச்சர் ஒரு பென் எடுத்திருந்தாங்கன்னா அதை வாட் டூ ஐ ஹாவ்னு கேட்பாங்க. கேட்ட பிறகு குழந்தைங்க சொல்லுவாங்க. சொன்ன பிறகு திரும்பவும் டீச்சர் எஸ் ஐ ஹாவ் அ பென் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒன் மோர் திங்ஸ் ஏதாவது இன்னொன்று எடுப்பாங்க. டீச்சர் எடுத்துட்டு இப்போ பென் எடுத்ததுக்கு பிறகு பென்சில் எடுக்கிறாங்க. பென்னை கையில் வச்சுக்கிட்டே பென்சில் எடுத்துட்டு ஐ ஹாவ் அ பென் அண்ட் அ பென்சில். அந்த லிங்கர் அண்டுங்கிறது எப்படி நம்ம 2 பொருள் சொல்லும்பொழுது நடுவில் அந்த அண்டு போடுவோங்கிறத இன்சஸ்ட் பண்ணுறதுக்காக ஐ ஹாவ் அ பென் அண்ட் அ பென்சில்னு சொல்கிறாங்க. அப்புறம் பசங்களை நம்ம டீம் ஏலேருந்து ஒரு குழந்தைய கூப்பிட்டு அவங்களே ஒன்று எடுக்க சொல்லி வாட் டூ யூ ஹாவ், நீ என்ன வச்சுருக்கிற? அந்த குழந்தை சொல்லலாம் ஐ ஹாவ் அன் எரேசர் எடுத்துருந்துச்சுன்னா அந்த குழந்தை ஐ ஹாவ் அன் எரேசர்னு சொல்லும். கொஞ்ச நேரம் கழித்து இன்னும் ஒன் மோர் திங் எடுங்க, இன்னொரு ஆப்ஜெக்ட் எடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். கூடுதலான ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்க சொல்கிறோம். அந்த குழந்தை இன்னொரு பொருள் எடுக்கும் பொழுது அப்போது என்ன சொல்லும், 2 பொருளையும் சேர்த்து சொல்லும்பொழுது அங்கே அண்டு யூஸ் ஆகுது இல்லைங்களா? ஐ ஹாவ் அன் எரேசர் அண்ட் அ பென்சில். அப்போ அந்த லிங்கர் இங்கே அண்ட் லிங்கரை நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா இன்சிஸ்ட் பண்ணுறோம். இது மாதிரியே நம்ம ஏதாவது ஒரு 2 ஆப்ஜெக்ட் வரைஞ்சிட்டு வாட் டு யூ சி அப்படின்னு நம்ம கேட்கலாம். வெறும் ஹேவ்னே சொல்லிட்டு இல்லாமல் வாட் டு யூ சி, நீங்கள் என்ன பார்க்குறீங்க? குழந்தைங்க சொல்லுவாங்க ஐ சி எ டேஷ் அண்ட் டேஷ், என்ன வரைஞ்சிருக்கிறோமோ அதை சொல்லுவாங்க. இந்த லிங்கர்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு 3Bயில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். லிங்கர்ஸை திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆர் அண்ட் ரெண்டும் 4th and 5th 2 ஸ்டாண்டர்டுக்கும் காமனாக. இதுக்கு நமக்கு பிக்சர் கார்ட்ஸ் EE கிட் பாக்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிக்சர் கார்ட்ஸ் ஆப்பிள், ஆரஞ்சு, பிரிஞ்சால், பொட்டேட்டோ, கார், பைக்கு இது எல்லாமே நம்மக்கிட்ட நம்மளே வச்சுருப்போம் நிறைய பிக்சர்ஸ். அந்த பிக்சர்ஸை வச்சும் நம்ம காட்டலாம். அந்த பிக்சரை பசங்களை சர்க்கிளில் நிற்க வச்சுட்டு பிக்சர் காமிச்சு இப்போ இதில் என்ன காமிக்கிறாங்கன்னா அன் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச். டீச்சர் ஷோ த பிக்சர் ஆஃப் அன் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு. ஆப்பிள் ஆரஞ்சு ரெண்டுத்தையும் காமிக்கிறாங்க. பாயிண்ட் டு த ஸ்டூடெண்ட் அண்ட் ஆஸ்க், அவங்க கேட்குறாங்க வாட் டு யூ லைக், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அன் ஆப்பிள் ஆர் அண்ட் ஆரஞ்ச், உங்களுக்கு ஆப்பிள் பிடிக்குமா ஆரஞ்சு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க? ஆப்பிள் பிடிக்கும்னா ஐ லைக் அன் ஆப்பிள், இல்லை ஆரஞ்சு பிடிக்கிற குழந்தை ஐ லைக் அன் ஆரஞ்சு சொல்லுவாங்க. ரெண்டுமே பிடிக்கும் அப்படின்னா குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க? ஐ லைக் போத் த ஃப்ரூட்ஸ், ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஐ லைக் அன் ஆப்பிள் அண்ட் அன் ஆரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். போத்துன்னு சொல்லலாம். அதுவும் கரெக்டான சென்டென்ஸ் தான். ஐ லைக் போத் த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ லைக் அன் ஆப்பிள் அண்ட் அன் ஆரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இப்படி குழந்தைங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம குழந்தைய கூப்பிட்டு 2 பிக்சர் கார்ட்ஸை காமிச்சு 2 பிக்சர் கார்ட்ஸ் டு த கிளாஸ் அண்ட் அப்புறம் அவங்களே கேட்க சொல்கிற மாதிரியா வாட் டு யூ லைக் அ டேஷ் ஆர் அ டேஷ், குழந்தைங்க சொல்லணும். இப்போ ஸ்டூடெண்ட்டே கேள்வி கேட்குற மாதிரி டீச்சர் செய்த வேலையை இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் செய்வாங்க. வாட் டு யூ லைக் அ டேஷ் ஆர் அ டேஷ் அப்படின்னு. இப்போ எங்கே என்ன பிக்சர் நம்ம போட போகிறோம்? இப்போ ஆப்பிள் ஆரஞ்சு முடிஞ்சிச்சா, பிரிஞ்சால் பொட்டேட்டோ வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாட் டு யூ லைக் அ பிரிஞ்சால் ஆர் அ பொட்டேட்டோ அப்படின்னு கேட்கணும். இதுக்கு எப்படி அந்த ஆப்பிள் ஆரஞ்சுக்கு பசங்க சொன்னாங்களோ ரிப்ளை, அது போலவே அவங்க ரிப்ளை பண்ணணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஏதாவது சரியாக சொல்லாத பட்சத்தில் டீச்சர் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். அதோட டே 3 ஆக்டிவிட்டிஸ் முடியுது. தேங்க்யூ டீச்சர்ஸ்.